இந்த பனிக்கரடி மலை அல்லது பனி மூடிய நிலப்பரப்புகளின் மீது சத்தமில்லாமல் பதுங்கி சென்று தனது இரையை ஒரே பாய்ச்சலில் கவ்வி பிடித்துக் கொண்டு நொடியில் மறைந்து தன் இருப்பிடம் சென்றுவிடும். அடுத்து ஜாகுவார். வலிமையுடைய விலங்கு இது. மரங்கள் அடர்ந்த காடு மற்றும் நீர்நிலைகள் வழியே சத்தமின்றி தன் இரையை பின்தொடர்ந்து செல்லும். சமயம் பார்த்து இரை மீது பாய்ந்து அதன் மண்டையோட்டை நொறுக்கி ஒரே அமுக்கில் கொன்று இழுத்து சென்றுவிடும். அடுத்து ஆந்தை. தனித்துவமான இறகுகளான இறக்கை உடைய ஆந்தை சத்தமின்றி பறந்து சென்று கொருபிகள் போன்ற தன் இரையின் பின்னே பதுங்கியிருந்து துல்லியமாக கணக்கிட்டு அவற்றை பிடித்து உண்பதில் அதற்கு நிகர் வேறொன்றும் கிடையாது. அடுத்ததாக ஆக்டோபஸ். தன் உருவத்தை நினைத்தபடி மாற்றிக்கொள்வதில் ஆக்டோபஸ் தலையென்றால் தப்பே கிடையாது. அது இருக்குமிடத்தின் சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு தன் நிறத்தையும் உடல் அமைப்பையும் மாற்றிக்கொள்ளும் திறமையுடையது. தேவைப்படும் போது திரவ வடிவமாகி பாறைகளின் வெடிப்புகளுக்குள் சென்று மறைந்து கொள்ளவும் செய்யும்.